ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய பரகாமணி சேவா 3 நாட்கள் செய்துட்டு வந்தேன். என்னுடைய அனுபவத்தை தான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். பரகாமணி சேவைக்கு போகிறவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். பரகாமணி சேவா செய்ய இருக்கிறவங்களுக்கும் அந்த இடத்துல என்ன தான் நடக்கும்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதிக்கு மேலே திருமலை திருப்பதியோட ஆன்லைன் வெப்சைட்டில் இந்த ஸ்ரீவாரி சேவா மற்றும் பரகாமணி சேவாவுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகும். 2 மாதத்துக்கு முன்னாடியே நாம் புக் பண்ணிக்கிறணும். ஸ்ரீவாரி சேவாவை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு இருபாலருமே செய்யலாம். ஆனால் இந்த பரகாமணி சேவாவை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் செய்ய முடியும். முன்னாடியெல்லாம் அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் மட்டுமே தான் பரகாமணி சேவா செய்ய முடியும். இப்போது ஆண்களாக இருந்தால் மட்டுமே போதும். 18 வயதிலிருந்து 65 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே பரகாமணி சேவா செய்ய எலிஜிபிள் தான். உண்டியல் கணக்கு எண்ணக்கூடிய இந்த பரகாமணி சேவாவானது 3 டே சேவா, 4 டே சேவான்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக இருக்குது. ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 பேட்ச் இருக்குது. எம்ப்ளாயி அண்ட் ஜென்ரல்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி ஆஃப் பீப்புளுக்கு இந்த சான்ஸை கொடுக்குறாங்க. இதில் 3 டே சேவாங்கிறது ஃப்ரைடே டு சண்டே செய்யணும். 4 டே சேவாங்கிறது மண்டே டு தேர்ஸ்டே செய்யணும். இதில் எந்த சேவாவை நம்ம செலக்ட் ஆகியிருந்தாலும் சரி, 1 டே ப்ரியராக ஸ்ரீவாரி சேவா சதன் 2ல் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நம்ம 3 டே சேவா எடுத்திருந்தோம்னா தேர்ஸ்டேவே போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஒருவேளை நம்ம 4 டே சேவா எடுத்திருந்தோம்னா சண்டேவே ஸ்ரீவாரி சேவா சதன் 2ல் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக ஏ பேட்ச்னா என்ன, பி பேட்ச்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒருவேளை ஏ பேட்ச் நம்ம செலக்ட் பண்ணோம்னா 2 ஷிஃப்ட் டியூட்டி பார்க்கணும். பி பேட்ச் செலக்ட் பண்ணோம்னா ஒரே ஷிஃப்டாக டியூட்டியை பார்த்துடலாம். ஏன் சொல்கிறேன்னா, முன்னாடியெல்லாம் 2 பேட்சுக்குமே 2 ஷிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது ஏ பேட்ச் பீப்புளை காலையில் 7 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் ஒதுக்குறாங்க. அடுத்ததாக 10:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் ஒதுக்கிடுறாங்க. இது பி பேட்ச் நம்ம எடுத்திருந்தோம்னா காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரே ஷிஃப்டாக பார்க்க சொல்லிடுறாங்க. பரகாமணி சேவாவை கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஏ பேட்சை செலக்ட் பண்ணுங்கள். அதான் என்னுடைய சஜஷன். 2 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகக்கூடிய பரகாமணி சேவா நாம் புக் பண்ணியிருந்தோம்னா முதல் நாளே ஸ்ரீவாரி சேவா சதன் 2ல் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இது வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். சேவா சதன் உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு டேபிள் போட்டு 2 சீனியர் சேவாக்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை காமிச்சோம்னா நம்மளுடைய ஐடி ப்ரூஃபை வாங்கி ஒரு தடவை செக் பண்ணி பின்னாடி என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கவுண்டரில் போய் நம்ம கொடுக்கணும். கவுண்டரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸும் ஒரு தடவை நம்ம ஆதார், ஆஃபீஸ் ஐடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. ஸ்ரீவாரி சேவா சதன் உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் ஒரு 4-5 சீனியர் சேவாக்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொண்டு அந்த கார்டை காமிச்சோம்னா அவங்களும் ஒரு புக்கில் என்ட்ரி போட்டுக்கிட்டு நமக்கு ஐடி கார்டுக்குரிய டேக்கும் ஒரு க்ரீன் கலர் பேட்சும் கொடுப்பாங்க. அந்த பேட்சை நம்ம டை மாதிரி கட்டிக்கிடணும். ஐடி கார்டை எப்போவுமே போட்டுருக்கணும். அதாவது டியூட்டிக்கு போகும் பொழுது தான் நம்ம ஐடி கார்டுலேயே நமக்கு லாக்கர் நம்பர் அலாட் பண்ணியிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டருடைய லெஃப்ட் சைடில் போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு டேபிள் போட்டு சில எம்ப்ளாயீஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட ஐடி கார்டை காமிச்சோம்னா நமக்குரிய லாக் அண்ட் கீயை கொடுத்துருவாங்க. அதே இடத்துல நைட்டு ஒரு 9 மணிக்கு போய் அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு போத்திக்கிறதுக்கான கம்பளியும் கொடுப்பாங்க. என்ட்ரி போட்டுக்கிடுவாங்க. பெரிய ஹாலாக இருக்கும். நம்ம தங்குற இடம் டார்மெண்ட்ரி பெட்டு போட்டுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி லாக்கர் கொடுத்துருவாங்க. பெட்டு தலையணையோட ரொம்ப அருமையாக இருக்கும். படுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருந்தது. லாக்கரும் வசதியாகவே இருக்கும். ஒவ்வொரு ஹால்லையும் மொத்தம் 120 லாக்கர், 120 பெட்டு இருக்கும். அந்த ஹாலுக்கு 16 டாய்லெட்ஸ், 16 பாத்ரூம்ஸ் வச்சுருக்கிறாங்க. எல்லா பாத்ரூம்லையுமே 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுனால ஒரு சிலர் அவங்க கொண்டு வந்த துணிகளை துவைச்சு மேலே பெரிய மொட்டை மாடி இருக்கும், அங்கே காய வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸ்ரீவாரி சேவாக்ஸ் மற்றும் பரகாமணி சேவாக்ஸ் ஆண்கள் தங்கக்கூடிய சேவா சதன் 2ல் டெய்லி ஈவினிங் 4 மணியை போல் சத்சங்கம் நடக்கும். அதே போல் ஒரு மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. சேவாக்ஸில் வர்றவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லுவாங்க. பரகாமணி சேவாவை பொறுத்த வரைக்கும் ஏ பேட்ச், பி பேட்ச்னு சொல்லிட்டு எதுக்கு போனாலும் சரி, ஈவினிங் 7 மணியை போல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஹாலில் ஒரு ஸ்லிப் போட்டுவாங்க. அதில் தான் ஒரு சில டியூட்டிஸ் அலாட் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எந்த டியூட்டிக்கு போயிருந்தாலும், அதாவது 3 டே அல்லது 4 டே டியூட்டிக்கு போயிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நாள் கீழ்த்திருப்பதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில்
உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய வேலை செய்யணும். நம்ம 3 டே ஆர் 4 டே எந்த பராகமணி சேவாவுக்கு புக் பண்ணிட்டு போயிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டே மட்டும் காலையில் ஒரு 6:45 அன்னதான சத்திரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பராகமணி சேவா பில்டிங்க்கு போயிடணும். அங்கே ஒரு ஸ்லிப் வச்சுருப்பாங்க, அதில் நம்ம பேர் இருக்கும். அங்கே அட்டண்டன்ஸ் கொடுத்துக்கிடணும். உள்ளே போன உடனே முதல்ல நம்மளை ஒரு பெரிய விரிப்பில் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். புதுசாக போகிறவங்க அந்த மீட்டிங் போகாமல் உள்ளே போகாதீங்க. ஏன்னா அந்த மீட்டிங்கில் தெளிவாக சொல்லுவாங்க உள்ளே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன ட்ரெஸ் கோடு, எல்லா டீட்டெயிலுமே அங்கே சொல்லுவாங்க. சில ப்ராக்டிக்கல்ஸும் காட்டுவாங்க. அங்கே அவங்க முக்கியமாக சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஆண் சேவாக்கர்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். அதுவும் வேஷ்டி, கை வைக்காத சாதாரண பனியன் போட்டிருக்கணும். இன்னரை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் டைப்பாக இருக்கணும். ட்ரௌசர் டைப்போ அல்லது பாக்கெட் வச்சதோ போடக்கூடாது. அந்த வேஷ்டிலையும் பெரிய கரையெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தா வேஷ்டியை வந்து கைலி மாதிரி மூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரியும் போட்டுட்டு வரக்கூடாது. அதே போல் பூணூல் போட்டுக்கிடலாம். அருணா கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடுப்பில் கட்டுற அந்த கருப்பு கயிறு கட்டிக்கலாம். ஆனால் அந்த கயிறில் தாயத்து மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பொருளை கூட உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா வெளியில் வரும் பொழுது அது பெருமாளுக்கு சொந்தம். எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு தான் நம்ம வர வேண்டியிருக்கும். அதனால் நம்ம உள்ளே போகும் பொழுதே வேஷ்டி எடுத்து மாலை மாதிரி போட்டு உதறி காமிச்சிட்டு அவங்க செக் பண்ணி, அதாவது நம்ம இன்னரெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. அங்கே முக்கியமாக சொல்லக்கூடிய இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா, அரசியல் பேசக்கூடாது, தனிப்பட்ட விவாதங்கள் நடத்தக்கூடாது, பெருமாள் நாமா சொல்லிக்கிட்டு சேவை செய்யுங்க. அடுத்த மதங்கள் பற்றிய பேச்சுகள் உள்ள வேண்டாம். தேவையில்லாத எந்த பேச்சுகளுமே வேண்டாம். அதை தவிர்த்துடுங்க. பெருமாளுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறீங்க, அந்த சேவையை திருப்தியாக செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்ல மறந்துட்டேன், சாதா கரை வச்ச வேஷ்டி தான் கட்டணும். ஒரு சிலர் கோல்டு கரை வச்சது, சில்வர் கரை வச்சது, நல்ல பெரிய பார்டராக வச்செல்லாம் வர்றாங்க. அந்த மாதிரியான வேஷ்டியெல்லாம் தவிர்த்துடுங்க. மேக்சிமம் 4 முழம் சொல்லக்கூடிய அந்த ஒத்த வேஷ்டி கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேவை செய்கிறதுக்கு. உண்டியல் காணிக்கைகளை எண்ணக்கூடிய அந்த பராகமணி சேவா பில்டிங் ஆனது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு 2 ஃப்ளோர் இருக்கும். முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் உள்ள போனீங்கன்னா அப்போ தான் உண்டியலை ஃப்ரெஷ்ஷாக உடச்சி அப்படியே கொட்டியிருப்பாங்க. மலை மாதிரி இருக்கும். ஒரு உண்டியலே பெரிய மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத எல்லாமே அந்த உண்டியலில் இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அந்த உண்டியலில் என்னெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். ரூபா நோட்டு, நாணயம், தானியங்கள், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், தாலி, நிறைய வீடுகள் மாதிரி வெள்ளியிலேயே செஞ்சது, அவங்களுடைய வீட்டு கிரகப்பிரவேச பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை, விசிட்டிங் கார்டு, வேலைக்கு போகிறதுக்கான ரெஷ்யூமு, வேலைக்கு போயிருந்தால் அந்த ஆர்டரோட காப்பி, பெருமாளுக்கு அவங்க மனசில் இருக்கிறத சொல்லி எழுதின லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ குமிஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்மளை உட்கார சொல்லிவிட்டு நம்ம முன்னாடி ஒரு ட்ரேஸ் நிறைய அடுக்கி வைப்பாங்க. அதில் அந்த உண்டியல்லேருந்து விழுந்த ரூபா நோட்டுகள் எல்லா டினாமினேஷனையும் அள்ளி போடுங்கன்னு சொல்லுவாங்க. முதல் ரூபா நோட்டுகளை அள்ளி போட அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ட்ரேஸை எடுத்து பெரிய டப்புகள், அந்த அரிசி டப்பு நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டப்புகளில் கொட்டி வெளியில் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா முடிச்சு போட்டு காயின்ஸு, வேறு ஏதாவது பொருட்கள் வச்சுருப்பாங்கள்ல, முடிச்சா இருக்கும், கவரில் இருக்கும், அந்த மாதிரி பொருள்லாம் தனியாக எடுத்து போட சொல்லுவாங்க. அடுத்து மெட்டல்ஸ், அதில் இருக்க மெட்டல்ஸ், அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், தகரமாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், எல்லா மெட்டலையும் அள்ளி ஒரு பக்கம் தனியாக பிரித்து போட சொல்லுவாங்க. அதில் இருக்க காயின்ஸ் எல்லாம் தனியாக பிரிப்பாங்க. ஒரு சின்ன குண்டுமணி, ஒரு சின்ன தானியம் கூட அங்கே மிஸ் ஆகாது. நம்ம பெருமாளுக்கு கொடுக்குற எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் பெருமாளுக்கு போய் சேர்ந்துடுது. அடுத்ததாக பந்தியில் உட்கார்ற மாதிரி பாயை விரித்து நம்மளை உட்கார வச்சுறாங்க. உட்கார வச்சுட்டு அங்கே அந்த முதல் ரூமில் நம்ம பிரித்தோம் பார்த்தீங்களா, அந்த ரூபா நோட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து போட்டு விட்ருவாங்க. முன்னாடி ட்ரேஸ் வச்சுருவாங்க. ஒரு 4 ட்ரேஸ் வைப்பாங்க. ஒரு ட்ரேயில் வந்து 200, 500, இன்னும் ஒரு சில 2000 நோட்லாம் உழுகுது. 2000, அதாவது எபோவ் 200 பூராமே அந்த ட்ரேயில் போடணும். இன்னொரு ட்ரேயில் 100s போடணும், இன்னொரு ட்ரேயில் 50, இன்னொரு ட்ரேயில் 20 போடணும். 10s இருந்துச்சுன்னா பின்னாடி எடுத்து வச்சுக்கிடணும். இதில் ஃபாரின் கரன்சி நிறையா வரும். அது மாதிரி ஃபாரின் கரன்சி வந்ததுன்னா அது அந்த எபோவ் 200 ட்ரேலையே போட சொல்லுவாங்க. அடுத்ததாக இன்னொரு செட் ஆஃப் சேவாக்ஸை இதே மாதிரி பந்தியில் உட்கார மாதிரியே உட்கார வச்சு நாம் பிரித்து போட்ட எபோவ் 200 ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ரோலை மொத்தமாக கொட்டி விடுவாங்க.
கொட்டி விட்டுட்டு 200ம் 500ம் தனித்தனியாக கட்டு போட சொல்லுவாங்க. எண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 200-300 நோட்டு வர மாதிரி நல்ல பெரிய பண்டில் அடுக்கி மேலேயும் கீழேயும் 2 ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். சர நம்ம பார்க்க வந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டிலலாம் பார்த்தோம்னா மாப்பெல்லாம் வந்து வீடு துடைக்க பயன்படுத்துவோம். அங்கே வந்து ரூபா நோட்டுகள் அங்கிட்டு இங்கிட்டு தள்ளுறதுக்கு தான் மாப்பை பயன்படுத்துகிறாங்கன்னா பார்த்துக்கங்க. முன்னாடியே பேங்க் எம்ப்ளாயிஸ் இருந்தால் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுறாங்க. பேங்க்கில் என்ன வேலை பார்க்குறாங்களோ அதே அவங்க இங்கே பார்க்க போகிறாங்க. ஏன்னா நம்ம அடிக்க கொடுக்குற அந்த நோட்டுகள் எல்லாத்தையுமே அந்த பணம் எண்ணக்கூடிய மெஷினில் வச்சு 100 கட்டு போடுறதா அவங்களுடைய வேலையாக இருக்கும். அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த முடிச்சு போட்டு கவரில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அதை பூரா ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு போட்டு அதை பிரித்து போட சொல்லுவாங்க. கையில் சின்னதாக ஒரு கத்தியும் கொடுத்துருவாங்க. அந்த முடிச்சு போட்டு நீங்கள் பணம்லாம் வைக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக வைங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மஞ்சள் துணியில் சுற்றுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் துணியோடு சுற்றும் போது அந்த மஞ்சள் எல்லாமே நோட்டுலேயும் அப்படியே அப்பிக்கிறது. அது இல்லாமல் ஒரு சில நோட்டுகள்லாம் ஈரத்தில் நஞ்சு போய் உழுகுது. 10 ரூபா நோட்டு மேக்ஸிமம் நஞ்சு போய் தான் அதில் வந்து உழுகுது. அதனால் நீங்கள் காணிக்க போடும்போது கொஞ்சம் கான்சியஸாக நல்ல நோட்டாக போடுங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஜிப்லாப் கவரோ இல்லாட்டினா ஒரு நல்ல பேப்பரில் மடித்தோ நீட்டாக போட்டோம்னா அது பெருமாளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் சேர்ந்துடும். அதே போல் அங்கே சலிக்கிற மிஷின் இருக்கும். அந்த மிஷின் என்ன பண்ணும்னா காயின்ஸ் எல்லாம் தனியாக சலித்து எடுத்துடும். அதை பூரா மூட்டையாக கட்டி கீழ்த்திருப்பதிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது மேலே இருக்கக்கூடிய அந்த தானியங்களை எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்து பிரிச்சிட்ருப்பாங்க. அதே போல் தங்கம் வெள்ளி அந்த மெட்டல்களை ஒரு பக்கம் உட்காந்து பிரிச்சிட்ருப்பாங்க. சில நேரம் அந்த டியூட்டி கூட எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் பொழுது தாலி மட்டுமே ஒரு ஆள் 200-300 தாலி கொடியோட அந்த குண்டு காசுன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து போடுற மாதிரி இருக்கும். பெருமாளை வேண்டிக்கிட்டு பக்தர்கள் என்னவெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மெய்சிலிர்ப்பாக இருக்கும். ஒன்று உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பக்தர்கள் எல்லாருமே நிறைய பணம் காசு போடுறதில்ல. ஒரு சிலர் வந்து என் கையில் என்ன இருக்கோ அதை நான் கொடுக்குறேன், அதே போல் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேனோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த 1 ரூபா 2 ரூபா சாதாரண பாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்கு பாக்கெட்டு கொண்டு நம்ம உண்டியலில் பார்க்கலாம்னா பார்த்து கரன்சியெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளவு கண்ட்ரிலையும் இத்தனை விதமான கரன்சிஸ் இருக்கா. எல்லா நாட்டோட கரன்சியும் வந்து உழுகும். அதுவும் நம்ம நாட்டில் ஓல்டு கரன்சி நம்ம 80s பயன்படுத்தின அந்த கரன்சியெல்லாம் வந்து இன்னும் உளுந்துட்டுருக்குன்னா பாருங்கள். அடுத்ததாக டியூட்டி முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்பொழுது செக்கிங் பயங்கரமாக இருக்கும். உள்ளே போகும்பொழுது நமக்கு ஒரு மாஸ்க் கொடுத்துருப்பாங்க டஸ்ட் அலர்ஜிக்காக. அந்த மாஸ்க்கை ஒரு ட்ரேயில் போட்டுறணும். நம்ம வேஷ்டியை நம்மளே எடுத்து நல்லா உதறி பார்த்துக்கிடணும். கையில் காலில் இடுக்கில் ஏதாவது ஒட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்மளை செல்ஃப் செக் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக ஒவ்வொருத்தராக வெளியில் அனுப்புவாங்க. வெளியில் போகும் முன்னாடியே வேஷ்டியை எடுத்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் போட்டுக்கிடணும். பனியனை கொஞ்சம் வயிற்றுக்கு மேலே தூக்கிக்கிடணும். அந்த செக் பண்ணுற ஆஃபீஸர் மெட்டல் டிடெக்டர் மூலமாக ஃபுல்லாக செக் பண்ணுவார். 2 கை விரித்து நம்ம வாயை ஆன்னு சொல்லி அந்த கேமரா முன்னாடி காட்டணும். கண்ணாடி போட்டிருந்தோம்னா அதையும் கலட்டி அந்த கேமரா முன்னாடி காட்டணும். மறுபடியும் பின்னாடி திரும்பி நம்மளுடைய இன்னரை ஒரு தடவை ஸ்ட்ராப்பை இழுத்து விட்டு காட்டணும். உள்ளே ஒன்றும் இல்லை ஒட்டிட்டு வரலன்னு சொல்லி நம்ம 2 காலையும் பாதத்தை கேமரா முன்னாடி காட்ட சொல்லுவாங்க. இன்னொரு ஆஃபீஸர் நம்ம கையில் இருந்த வேஷ்டியை நல்லா உதறி பார்ப்பார், எதுவும் ஒட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி உதறி பார்ப்பார். இது முடிஞ்ச உடனே அந்த வேட்டியை நாம் கட்டிட்டு இன்னரை கலட்டி கேமரா முன்னாடி ஒரு தடவை உதறி காமிச்சிட்டு வெளியில் வந்து போட்டுக்கலாம். இவ்வளோ ப்ராப்பரான செக்கிங் இருக்கிற காரணத்தினால தான் லேடிஸ் யாருமே பரகாமணிக்கு அலௌடு கிடையாது. 3 நாள் அது 4 நாள் பரகாமணி சேவாவுக்கு போகும் பொழுது கீழ்த்திருப்பதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் காயின் என்னன்னு சொல்லியிருந்தேன். இந்த டியூட்டி எல்லாருக்கும் கம்பல்சரியானா ஒரு சிலருக்கு மிஸ் ஆகும். அவங்க 3 நாளுமே அல்லது 4 நாளுமே திருமலையிலேயே டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கீழ்த்திருப்பதியில் டியூட்டி கிடைக்கும். நான் போகும்பொழுதெல்லாம் கீழ்த்திருப்பதியில் ஒரு நாள் காயின் என்ன போயிடுவேன். அங்கேயே கேன்டீன் இருக்கும், ஃப்ரீ சாப்பாடு நமக்கு 2 நேரமும் கொடுத்துருவாங்க. ஈவினிங் டிஃபன் கொடுத்துருவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஏக்கரில் இருக்கும்னு நினைக்கிறேன். டிடிடியோட எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குமே அங்கே தான் நடக்கும். கீழ்த்திருப்பதியில் யாருக்கெல்லாம் டியூட்டி ஒதுக்கியிருக்காங்களோ அவங்களுக்கான பஸ் ஆனது காலையில் 6:30 மணிக்கெல்லாம் ஸ்ரீவாரி சேவா சதன் 2க்கு வந்துடும். தேவஸ்தானமே நம்ம பஸ்ஸில் அழைச்சிட்டு போயிட்டு மறுபடியும் சேவா சதன் 2ல் கொண்டு வந்து நம்மளை இறக்கியும் விட்டுருவாங்க. காயின் எண்ணக்கூடிய இடத்துல போனோம்னா அந்த டியூட்டி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அங்கே போனோம்னா அங்கேயும் சல்லடை தான் வச்சுருப்பாங்க, மெஷின் சல்லடை இருக்கும். அது வந்து 10 ரூபா காயின் 20 ரூபா காயினை தனியாக பிரித்து போட்டுரும். அதை வேடிக்கை பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. 10 ரூபா காயின் 20 ரூபா காயின்லாம் ஒரு பக்கம் சலித்து அது வார்டில் போட்டுகிட்டே இருக்குது.
5 ரூபா காயினை பூரா ஒரு பக்கம் சலிச்சு போட்டுகிட்டே இருக்குது. இந்த 2 ரூபா 1 ரூபா காயினை எல்லாம் சலிச்சு ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருக்குது. நம்ம டியூட்டிக்கு போகிறவங்களுக்கு வந்து அந்த 1 ரூபா 2 ரூபா காயின் சலிச்சு போட்டுச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம முன்னாடி மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க, ட்ரேஸ் வச்சுருப்பாங்க. 1 ரூபா காயினை ஒரு ட்ரேலையும் 2 ரூபா காயினை ஒரு ட்ரேலையும் போடணும். அதுவும் இந்த 1 ரூபா காயின் குட்டி காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக பிரித்து போடணும். 2 ரூபா காயின் குட்டி காயின் வரும், அதையும் தனியாக பிரித்து போடணும். ஃபாரின் காயின் ஏதாவது வந்துச்சுன்னா தனியாக போட்டணும். ஒரு சில 5 ரூபா காயின்ஸும் சேர்ந்து வரும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பார்த்தோம்னா 5 ரூபா காயினை தனியாக தரம் பிரிப்பாங்க. 4 தரமாக 5 தரமாக பிரிச்சுட்ருக்குறாங்க. 20 ரூபா 10 ரூபாவோ ஒரு பக்கம் உட்காந்து பிரிச்சுட்ருக்குறாங்க. காயினை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கே எண்றதெல்லாம் கிடையாது. எடை போட்டு தான் இத்தனை கிலோ அல்லது இத்தனை கிராம் இருந்ததுன்னா அது இவ்வளோ ரூபா. ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அதன்படி எடை போட்டு தான் பேங்க்குக்கு அந்த காயினை பூரா அனுப்பிச்சிட்ருக்காங்க. காயின் எண்ணக்கூடிய இடத்துலையும் வெளியில் வரும்பொழுது கடுமையான செக்கிங்கெல்லாம் இருக்கத்தான் செய்து. அங்கேயுமேவும் லேடிஸ்க்கு அலௌடு கிடையாது. மறுபடியும் ஸ்ரீவாரியோட பக்தர்களுக்கு என்னுடைய சின்ன சஜஷன் என்னென்னா, நீங்கள் காணிக்கை செலுத்தும் போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் காணிக்கை செலுத்தின பின்னாடி கூட ஒருத்தர் டேமேஜான நோட்டுகளை போடும் பொழுது உங்களுடைய காணிக்கையும் சேர்த்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காணிக்கை போட்ட பின்னாடி யாராவது வெயிட்டான ஒரு பொருளை போடும் பொழுது அப்போவும் சேதாரமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் காணிக்கையை போடும் பொழுது பெருமாளுக்கு சிறப்பாகவே போய் அது சேரும். நம்ம சாகிமா விலாக் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி திருமலையில் உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய பிரகாமணி சேவா செய்திருக்கீங்களோ உங்களுடைய அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இனி யாரெல்லாம் இந்த பிரகாமணி சேவா செய்ய ஆர்வமாக இருக்கீங்களோ உங்களுடைய ஆசையையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.